ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதா தற்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. Allot me the time for only one person leaders, okay. But a constitution amendment bill drastically changing the electoral process of our country, that is to be introduced separately. That is to be introduction has to be discussed, then take the other bill. Otherwise, it will be not fair as far as constitutional amendment is concerned. माननीय सदस्यगण, मैंने आपको कहा है कि दोनों के विषय पर एक साथ बोलेंगे, लेकिन इंट्रोड्यूस भी अलग अलग होगा और पासिंग भी अलग अलग होगी. मतलब चर्चा करते समय मैंने जॉइंट बोला है कि दोनों विषयों पर एक साथ चर्चा करें. बाकी मैंने पेश भी अलग अलग किया है, माननीय मंत्री जी ने पेश अलग किया, मैंने भी अलग अलग बोला, लेकिन चर्चा करते समय जॉइंट करने के लिए कहा है. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்கிட கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்து பேசினார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த இந்த சட்ட மசோதா வழிவகை செய்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தப்படுவதால் தேர்தல் செலவினம் அதிக அளவு குறையும் என்று பாஜக தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் 4 இடங்களில் இதற்காக திருத்தங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே போல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கிறது என்றும் பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக இந்த சட்ட மசோதாவிற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், எந்தெந்த கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே இந்த மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும். அதற்கு பிறகு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பப்படும். அதன் மீதான விவாதம் என்பது நடத்தப்படும் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சியினுடைய எதிர்ப்பை மீறியும் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காங்கிரஸ் தரப்பில் இந்த மசோதா மீது வாதம் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது நமது ஒற்றுமைக்கு எதிரான, அதாவது சமத்துவத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. ஆனால் பாஜக இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது, காங்கிரஸ் இந்த மசோதாவை எதிர்ப்பதன் மூலம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரான முடிவை எடுக்கிறது என்ற குற்றச்சாட்டை பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக ஜனதாதள் வெளிப்படையாக தன மசோதாவிற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அதே போல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மாநில கட்சிகளும் இந்த மசோதாவிற்கு இன்னும் அதிக அளவு ஆதரவு தரும் என்று பாஜக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. தொடர்ந்து இந்த மசோதா மீது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த மசோதா மீது வாதம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் மீது தேர்தலை திணிக்க கூடாது என்று காங்கிரஸ் தரப்பில் தொடர்ந்து வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மணிஷ் திவாரி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள், மூத்த எம்பிக்கள் தொடர்ந்து இந்த மசோதா மீது வாதம் செய்து வருகிறார்கள். இந்த வாதத்தில் பல்வேறு முக்கிய குறிப்புகளை மணிஷ் திவாரி குறிப்பிட்டிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய இந்த மசோதா அரசியல் அமைப்பின் அடையாளத்தை அவமதிப்பதாக இருக்கிறது என்று மணிஷ் திவாரி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதே போல காங்கிரஸ் உடன் சேர்ந்து திமுக மற்றும் உள்ளிட்ட எதிர்க்கட்சி, திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய நோட்டீஸ் கொடுத்து இதற்கான எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அரசியல் சட்டப்படி மாநிலங்கள் என்பது தனி அமைப்பாகும். எனவே அதில் மத்திய அரசு நேரடியாக தலையிடுவதாக இந்த மசோதா இருக்கிறது. மத்திய அரசிற்கு சமமாக மாநிலங்களுக்கும் அதிகாரம் என்பது, அந்தஸ்து என்பது இருக்கிறது. ஆனால் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அதற்கான அதிகாரம் முழுமையாக பறிபோய்விடும். எப்போது தேர்தல் நடத்துவது என்பது மத்திய அரசின் கைக்கு வந்துவிடும். நாடாளுமன்றத்தினுடைய கை ஓங்கிவிடும்.
எனவே மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரம் அந்தஸ்து பாதிக்கப்படும் என்று காங்கிரஸ் தரப்பில் தொடர்ந்து வாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் சில மாற்றங்களை செய்வது சரியாக இருக்காது, அது ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பையும் சீர்குலைத்துவிடும் என்று காங்கிரஸ் தரப்பில் குற்றச்சாட்டு என்பது சொல்லப்பட்டு வருகிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா மிக ஒரு முக்கியமான மசோதா. இந்த மசோதா திங்களன்று காலையிலேயே மக்களவையில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருந்தது பாஜக. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அது இன்று தாக்கலாயிருக்கிறது. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களும் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக இந்த மசோதா தாக்கல் செய்யும் பொழுது பாஜகவில் எம்பிக்கள் அனைவரும் அவையில் இருக்க வேண்டும். இது குறித்து சரியான விவாதம் என்பது நடத்தப்பட வேண்டும். எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு முறையாக விளக்கம் அளிக்க வேண்டும். அதே போல இதுக்கு இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க தவறக்கூடாது. இப்படியெல்லாம் பல்வேறு கட்டுப்பாடுகளை பாஜக கொரோனா மூலமாக பாஜக தலைமை உத்தரவிட்டிருந்தது. எனவே தற்பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஆரம்ப நிலையிலே எதிர்ப்பதாக காங்கிரசும் உள்ளிட்ட சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட எம்பிக்களும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து எல்லா கட்சிகளுக்கும் அவையில் பேசுவதற்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று சமாஜ்வாதியும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அனைத்தும் மத்திய அரசு கையில் முழு அதிகாரமும் மத்திய அரசு கையில் கொண்டு வரும் வகையில் இந்த மசோதா இருப்பதாக காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்து வருகிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசி வருகிறார்கள். இந்த விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு என்பது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் பட்சத்தில் அதிகம் கோரம் இருக்கும் நிலையில் இந்த மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையும் இந்த மசோதா தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. 2 அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இது பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்படுமா அல்லது நேரடியாக குடியரசு தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்படுமா என்ற ஒரு விஷயத்தில் இன்னும் ஒரு தெளிவான கருத்து இல்லை என்றுதான் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது காங்கிரஸ் இந்த மசோதாவுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை வைத்து வருகிறார்கள். மத்திய அரசிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் நாடாளுமன்றம் கவிழும் நிலை ஏற்பட்டால் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தேர்தல் நடத்துவீர்களா என சமாஜ்வாதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த மாற்றங்களை கொண்டு வருவது நாட்டிற்கு நல்லதல்ல என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். பாஜக எம்பிக்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இந்த இரு தரப்புக்கிடையே காரசாரமான வாதம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாதங்களுக்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. आप जिस बिल का विधेयक पर विरोध कर रहे हैं वो नियम 72 के तहत विरोध कर रहे हैं। तो मेरा आप सबसे आग्रह है कि हम संसद की मर्यादा परंपरा उसकी चर्चा को उच्च कोटि की बनाए। तो नियमों के तहत 72 में के परिप्रेक्ष्य में आप 1 मिनट प्लीज आप प्लीज मेरा ये आग्रह है, ऐसे नहीं बोलते बीच में, प्लीज बैठिए, ऐसे बीच में नहीं बोलते हैं। मैंने इसलिए आपसे कहा कि मैंने किसी को नहीं कहा कि मर्यादा बोली, मैंने कहा नियम 72 के तहत आप उस परिप्रेक्ष्य के अंदर बिल का विरोध करने का आपका अधिकार है, वह भी विधेयक की विधायी क्षमता लेजिस्लेटिव कॉम्पिटेंस के विषय पर। लेकिन विषय गंभीर है, इसलिए मैं सभी मान्य सदस्यों आगे बोल रहा हूँ उस परिप्रेक्ष्य के अंदर वो अपनी बात को कहें, संविधान की मर्यादाओं के अनुरूप अपनी बात कहें। मैं सभी मान्य सदस्यों को पर्याप्त अवसर दूंगा, पर जब बिल पर डिटेल चर्चा होगी। ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த எதிர்ப்புக்கான காரணம் என்ன, அவர்களது தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? மகாலிங்கம், மத்திய அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்வசம் வைத்துக் கொள்வதற்கான முயற்சிதான் இந்த சட்ட மசோதா என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். ஒருவேளை மத்திய அரசிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் மீண்டும் தேர்தல் நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு மாநிலத்தில்
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 6 மாதங்களுக்குள் கவிழும் என்று எடுத்துக்கொண்டால் உதாரணத்திற்கு, அந்த நிலையில் எது மாதிரியான முடிவை மத்திய அரசு எடுக்கும்? அடுத்து வரக்கூடிய 4.5 ஆண்டுகள் மீண்டும் புதிய அரசு அமைக்க தேர்தல் நடத்தப்படுமா, அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுமா? அப்படி ஒருவேளை அந்த மாநிலத்திற்கு தனியாக தேர்தல் என்பது நடத்தப்படுமா? இப்படி எல்லாம் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜக தரப்பில் பல்வேறு பதில் வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது நடத்தப்பட்டால் செலவினம் என்பது குறையும், நேரம் என்பது மிச்சமாகும், மக்கள் நல திட்டங்களை அமல்படுத்துவது எளிதாக இருக்கும் ஆகிய வாதங்களை பாஜக முன்வைத்து வருகிறது. ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா ஒட்டுமொத்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு மீதான தாக்குதல் என்றும் இது சட்டவிரோதம் என்றும் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன்வைத்து வருகிறார்கள். மேலும் உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக ஏற்கனவே வழங்கியுள்ள தீர்ப்புகளுக்கு எதிராக இந்த மசோதா அமைகிறது என்று காங்கிரஸ் தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடக்க நிலையிலேயே வாபஸ் பெற வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி தொடர்ந்து வாதம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அரசியல் அமைப்பின் அடிப்படை சட்டத்தை மாற்றுவது, அதன் மீது அந்த அரசியல் அமைப்பு மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று கடுமையான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன்வைத்து வருகிறார்கள். மேலும் மத்திய அரசிற்கு சமமான அந்தஸ்து மாநிலங்களுக்கு இருப்பதாகவும் அந்த அந்தஸ்தை மத்திய அரசு பறித்துக் கொள்ள முயற்சி செய்வதாகவும் இந்த மசோதா காட்டுவதாகவும் காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ந்து வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். எனவே அரசியல் அமைப்பை சிறுமைப்படுத்தக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை நாம் முழுமையாக ஏற்க வேண்டும் என்றும் தொடர்ந்து மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம் செய்து வருகின்றனர். உடனடியாக சபாநாயகர் தலையிட்டு இங்கு நியாயமான ஒரு வாதம் என்பது நடத்தப்பட வேண்டும், கூச்சல் குழப்பங்களுக்கு இடம் கிடையாது என்று குறிப்பிட்டார். இதையடுத்து தொடர்ந்து வாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இந்த மசோதாவின் மீது கருத்து சொல்வதற்கு நேரம் வழங்கப்படும், அதனால் யாரும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா தொடர்ந்து வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி எம்பிக்களை சமாதானம் செய்தார். இதையடுத்து தங்களது இருக்கையில் அமர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து வாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே தற்பொழுது காரசாரமான வாதம் என்பது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவின் மீது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த வாதம் இன்று மாலை வரை நடைபெறும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த மசோதாவின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. மசோதாவிற்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். YSR காங்கிரஸ் மற்றும் ஜனதா தள் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பதாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட தலைவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அளித்த பேட்டியில் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒரு பக்கம் ஆதரவு அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், சமாஜ்வாடி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த முறை அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலவியது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யும் பொழுது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் இந்த எம்பிக்களுடைய எதிர்ப்பு தெரிவித்த எம்பிக்களை சபாநாயகர் சமாதானப்படுத்தினார். சபாநாயகர் ஓம் பிர்லா அனைவருக்கும் இந்த மசோதாவின் மீது பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், அதனால் யாரும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட வேண்டாம், அனைவரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்வதற்கான உரிய நேரம் என்பது ஒதுக்கப்படும் என தெரிவித்ததால் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்களது இருக்கையில் அமர்ந்து வாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.